நேர்மாறல் எதிர்மாறல் அப்படிங்கிற மேத்ஸ் சாப்டர் பார்க்கிறோம். ஒன்று அதிகரிக்கும் போது மற்றொன்றும் அதிகரிக்கும், ஒன்று குறையும் போது மற்றொன்றும் குறையும், அது நேர்மாறல். அது மாதிரி வந்துச்சுன்னா இருக்கிற பின்னத்தை தலைகீழா எழுதணும். ரைட். ஒன்று அதிகரிக்கும் போது மற்றொன்று குறையும், ஒன்று குறையும் போது மற்றொன்று அதிகரிக்கும், அது எதிர்மாறல். அந்த இருக்கிற பின்னத்தை அப்படியே மாறாமல் எழுதணும், மாறாமல் அப்படியே நம்ம எழுதணும். ரைட். இப்ப உதாரணத்துக்கு 18 பொருட்களின் விலை 342 ரூபாய் எனில் 24 பொருட்களின் விலை என்ன? 18 பொருட்களின் விலை 342னா 24 பொருட்களின் விலை இன்னும் அதிகமா இருக்கும். ஒன்று அதிகரிக்கும் போது மற்றொன்றும் அதிகரிக்கும். இது மாதிரி இருந்துச்சுன்னா இது என்ன மாறல்? நேர்மாறல். நேர்மாறல் அப்படின்னா இருக்கிற பின்னத்தை தலைகீழா திருப்பி எழுதணும் போட்டுக்கலாம். இருக்கிற பின்னத்தை தலைகீழா திருப்பி எழுதணும். இதுக்கு 4 ஆப்ஷன் இருக்கு. 456, 452, 465, 444. ஓகே. இது மாதிரி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எண்ணிக்கை, பொருட்களின் எண்ணிக்கை எழுதிடணும். அதுக்கு அடுத்து விலை எழுதணும். ஓகேவா? 18 பொருட்களின் விலை 342 அப்படின்னா 24 பொருட்களின் விலை என்ன? இதுதான் நமக்கு கொஸ்டின். இப்ப இது மாதிரி இருந்துச்சுன்னா இது நேர்மாறல். இந்த நேர்மாறல் வந்துச்சுன்னா இருக்கிற பின்னத்தை தலைகீழா திருப்பி எழுத சொல்றான். தலைகீழனா 24 மேல போயிடும், 18 கீழே வந்துடும். இந்த 342 அப்படியே இருக்கு, எழுதிக்க வேண்டியதான். ஓகேவா? இது எத்தனை அடிப்படைன்னு சொல்லி அப்படியே பார்த்துருவோம். இப்ப 2 9 18 இருக்கு. இதுக்கு இத பார்த்துக்கணும். 9ஆம் வாய்ப்பாடு போட்டோம்னா வருதா? 4 36 12. ஃபர்ஸ்ட் 6ஆவது அடிச்சு பார்ப்போம். 3 18. 3 18னா இது 6ஆம் வாய்ப்பாடுல அடிச்சோம்னா 5 30. 5 30. மீதி 4 இருக்கு. எத்தனை? 8 48, 6 36, 7 42, 7 42. புரியுதா? 5 30, இங்க 4 இருக்கு, 7 42. ரைட். இப்ப 1 3 8 24. இப்ப இந்த 8ஐயும் 57ஐயும் பெருக்கினா முடிஞ்சு போச்சு. 8 56, 8 5 40, 40 ஒரு 5 456. புரியுதா? இது மாதிரி வந்துச்சுன்னா நம்ம அந்த ஷார்ட் லிஸ்ட்ல அப்படி அடிக்கணும். அடிச்சா ஆன்சர் 456 வந்திருக்கு. இந்த 456 எங்க இருக்கு? இங்க ஏ. therefore ஆன்சர் ஏ. இது மாதிரி தான் நம்ம கணக்கு போடணும்.